ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக அரசு நடைமுறைப்படுத்துவது ஏன், அரசியல் ரீதியாக என்ன விளைவுகள் ஏற்படும் என விவரிக்கிறார் செய்தியாளர் தமிழ். அதனை தற்போது விரிவாக பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜகவை தவிர இந்தியாவோட பல்வேறு கட்சிகள் எதிர்க்க தொடங்கியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? மாநில உரிமைகளை பறிக்குமா ஒரே நாடு ஒரே தேர்தல்? பாஜகவோட திட்டம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இன்னொரு எமர்ஜென்சியா? இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கும். இது குறித்தெல்லாம் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தலை செயல்படுத்துறதுக்கான 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட தாக்கல் செஞ்சாங்க. இதுக்கு உடனடியா மோடி தலைமையிலான அமைச்சரவையும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. 1983 வருஷம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்து அரசியல் அரங்கில் பிரதானப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்தியாவோட சட்ட ஆணையம் 1999 வருஷம் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த பரிந்துரைச்சிச்சு. அப்போ மத்திய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கருத்தும் சில காலம் நின்று இருந்துச்சு. அப்புறம் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்ற 2014 வருஷத்துல இருந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மீண்டும் மீண்டும் பேசுபொருளாகிட்டே வந்துச்சு. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு செங்கோட்டையில இருந்து ஆற்றின உரையில ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி குறிப்பிட்டிருந்தார். அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்தணுங்கிறது RSS உடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். RSS உடைய இந்த செயல் திட்டத்தை தான் பாஜக அரசு இப்போ செயல்படுத்த துடிக்கிறதா விமர்சனங்கள் எழுது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை மத்திய அரசு சட்டம் இயற்றினா மாநில அரசுகளோட ஒப்புதலை பெற வேண்டிய தேவை இருக்காதுன்னு சொல்லப்படுது. இங்க தான் பிரதானமா ஒரு கேள்வி எழுது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு பாஜக அரசு ஏன் முயற்சிக்குது? இதுக்கு வலதுசாரி அமைப்புகள் சொல்லக்கூடிய காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரே நேரத்தில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தேர்தலை நடத்தினா செலவினம் குறையும், நேர விரயம் வெகுவா குறைக்கப்படும், மத்திய மாநில உறவு சுமூகமா இருக்கும் இப்படின்னெல்லாம் சொல்றாங்க. இந்தியாவில் தேர்தல் நடத்துறதுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் செலவாகுது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒன்னோட விலை சுமார் 17,000 ரூபாய். விவிபேட் உடைய விலையும் ஏறக்குறைய இதே போல தான் இருக்கு. இந்த நிலையில ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டத்துக்காக சுமார் 15 லட்சம் புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட்களை வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். இவ்வளோ குறைவான வாக்கு இயந்திரங்களையும் பொருளாதார கட்டமைப்பையும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலை சாத்தியப்படுத்துவாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அதாவது 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமா நடத்த முடியாதப்போ எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரே கட்டமா தேர்தலை நடத்த முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எழுறது இயல்பான ஒன்றாதான் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட்டா 17 மாநிலங்கள்ல ஆட்சி கலைப்பு நடக்கும் அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் ஆட்சி கலைக்கப்படும் சூழல் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெரும்பாலும் பாஜக ஆளாத மாநிலங்களா தான் இருக்கு. இங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கலாம். மாநில சட்டப்பேரவை தேர்தல் அரசியல் அமைப்பினுடைய 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல்ல வருது. மாநில சட்டப்பேரவையை முன்கூட்டியே கலைக்கிற உரிமை மாநில அரசுக்கு உண்டு. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த உரிமையை மாநிலத்துக்கிட்ட இருந்து பறிச்சிரும். இது அரசியலமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்புக்கே எதிரான ஒன்றா இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவை நாசப்படுத்துகிற திட்டம், இதனால இந்தியா துண்டு துண்டா உடையும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லக்கூடியதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இந்தியாவோட பலமே மக்களால் மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய தேர்தல் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கிறதால இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற பார்வையையும் நாம கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு.